இன்னைக்கு யூனிட் 2 என்ன வாசிங்களே. கிராமத்தின் மத்தியில் இருந்த அப்பாடசாலை ரோமன் கத்தோலிக்க மிஷனால் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த வட்டாரத்தில் அந்த மிஷனரிகளின் தலைமைத்தானமான மூதூரில் இருக்கும் புனித அந்தோனியர் பாடசாலைக்கு அடுத்ததாக அவர்களது பெரிய பாடசாலை ஆலங்கேணியில்தான் இருந்தது. அப்பாடசாலையின் தலைமை ஆசிரியர் தான் சின்னத்தம்பி. சின்னத்தம்பி வாத்தியார் யாழ்ப்பாணத்தின் நெல்லியடியை சேர்ந்தவர். கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக ஆலங்கேணி பாடசாலையில் அவர்தான் தலைமை ஆசிரியர். பிறவி செய்வராகிய அவர் எப்படியோ கிறிஸ்தவ சகோதரர்கள் மட்டக்களப்பில் நடத்திய ஆசிரிய பயிற்சி கல்லூரியில் சேர்ந்து 3 ஆண்டுகள் பயிற்சியை முடித்துக் கொண்டு ஆலங்கேணிக்கு வாசிங்க. ஆசிரியராக வந்தார். 5 ஆண்டுகளின் பின்னால் அப்பாடசாலையின் தலைமை ஆசிரியர் ஓய்வு பெற்ற போது அவரிடத்திற்கு உயர்த்தப்பட்டிருந்தார். அவர் வரவின் பின்னர் பாடசாலை எவ்வளவோ முன்னேற்றம் கண்டது. ஆரம்ப பாடசாலையாக இருந்த பாடசாலை சிரேஷ்ட பாடசாலையாக உயர்ந்தது. அது மட்டுமல்ல, ஆங்கிலமும் நன்கு தெரிந்த சின்னத்தம்பி வாத்தியார் மாணவர்களுக்கு ஆங்கிலமும் படிப்பித்தார். சாதாரணமாக புத்தி அறிந்த பின்னர் தங்கள் பாடசாலை படிப்பை முடித்துவிடும் பெண்களில் கூட ஒரு சிலர் மேற்படிப்பு படித்தனர். சைவ மத போதனை கூட அப்பாடசாலையில் ஒழுங்காக நடைபெற்றது. புதிதாக மிஷனை கையேற்ற அமெரிக்க குருமார் அதற்கு தாராளமாக இடம் கொடுத்தனர். பாடசாலையில் மிக கெட்டிக்காரனாக இருந்த ரைட். தாமோதரம் அப்ப எட்டாம் இதுவரைக்கும் உள்ளது சின்னத்தம்பி வாத்தியாருடைய பண்புகள் என்ன மார்க் பண்ணிக்கொள்ளுங்க, பிறகு எழுதுவோம். ஆ- வாசிங்க. வாசிங்க. பாடசாலையில் மிக கெட்டிக்காரனாக இருந்த தாமோதரம் 8ஆம் வகுப்பு புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி பெற்றதும் மேற்படிப்பு படிப்பதற்கு வந்தாறு மூலைக்கு பதிலாக தமதூரான நெல்லியடியை தெரிவு செய்து அங்குள்ள மத்திய மகாவித்யாலயத்திற்கு அனுப்பி வைத்தார் சின்னத்தம்பி வாத்தியார். தாமோதரத்திற்கு பிரம்மாண்டமான எதிர்காலம் இருக்கிறதாக அவர் கணித்தார். அவர் கணிப்பு பிழைக்கவில்லை. தாமோதரம் வருடமொரு வகுப்பாக சித்தியடைந்து தற்போது சர்வகலாசாலை புதுமுக வகுப்பில் கடைசி ஆண்டில் விஞ்ஞானம் படிக்கின்றான். சித்தியடைந்தால் சர்வகலாசாலைக்கும் அவனுக்கு உபகார சம்பளம் கிடைக்கும். ரைட். இதுல இரண்டு பாத்தீங்கன்னா இந்த ஆண்டுகளுக்கு முன் அவன் பகுதியில மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. சின்னத்தம்பி வாத்தியாரோட பண்பும் இருக்கு, தாமோதரத்துல பண்பும் இருக்கு இல்லையா? ரைட். வாசிங்க. 2 ஆண்டுகளுக்கு முன் அவன் சிரேஷ்ட பாடசாலை தராதர பத்திர வகுப்பில் சித்தியடைந்த போது தந்தை மயில் வாகனம் அவன் படிப்பை நிறுத்தி ஏதாவது உத்தியோகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் சின்னத்தம்பி ஆசிரியர் அதற்கு சம்மதிக்கவில்லை. தாமோதரம் மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்று வற்புறுத்தி அவன் தந்தையை அதற்கு சம்மதிக்க வைத்தார். ரைட். இதுல 3 பேர்ட நெல்லியடிக்கு பண்பு இருக்கு. சென்று உருளகத்தை இதுல 3 பேர்ட பண்பு இருக்கு, மார்க் பண்ணிக்கொள்ளுங்கோ. மயில் வாகனம், சின்னத்தம்பி வாத்தியார், தாமோதரம் 3 பேர்ட பண்பும் இருக்கு. மார்க் பண்ணிக்கொண்டு அடுத்தது போங்கோ. ம். நெல்லியடிக்கு சென்ற ஊருலகத்தை அறிந்து கொண்ட தாமோதரமும் தான் ஒரு டாக்டராக வர வேண்டும் என்று கனவு கண்டான். ஆக குறைந்தது ஒரு விஞ்ஞான பட்டதாரியாவது வர வேண்டும் என்று விரும்பினான். ஆலங்கேணி கிராமத்தின் முதலாவது பட்டதாரியாக வேண்டும் என்ற ஆர்வத்தோடு படித்தான். தாமோதரத்தை கண்ட தலைமை ஆசிரியர், வாரும் வாரும், இன்றைக்குத்தான் வந்தீரா? இந்த வழியாகத்தானே வந்திருப்பீர், எனக்கு தெரியவில்லையே என்று வரவேற்று பாடசாலை கட்டிடத்துள் அழைத்து சென்றார். சென்று கொண்டிருக்கையில், கிண்ணியாவிலிருந்து நான் இந்த வழியாக வரவில்லை சார். கிண்ணியா தபாட்கந்தோருக்கு வந்திருந்த அம்பலவானன்ற சைக்கிளில் ஏறிக்கொண்டு குட்டிக்கரைச்சி பக்கமாக மேல் வழியால வந்த நான். அதுதான் நீங்கள் காணவில்லை என்று விளக்கமளித்தான் தாமோதரம். ரைட். அப்ப இதுவும் என்ன, பாடசாலைக்குள் தாமோதரத்துல பண்பு இருக்கு, சின்னத்தம்பி வாத்தியார்ட பண்பு இருக்கு. அதுல சாலிகா விளங்குதாமா? ஓ சார். மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ம். பாடசாலைக்குள் நுழைந்ததும் தன் பெரிய மேசையடியில் இருந்த கதிரையில் அமரும் முன் சின்னத்தம்பி ஆசிரியர் இன்னொரு கதிரையை இழுத்து பக்கத்தில் போட்டு இதில் இரும் என்று சொல்லி தானும் தன் கதிரையில் அமர்ந்தார்.
ஆனால் தாமோதரம் அந்த மேசைக்கு பக்கத்தில் தன் ஆசிரியருக்கு முன்னால் அவருக்கு சமதையாக கதிரையில் உட்கார விரும்பவில்லை. நான் இப்படி இருக்கேன் சார் என்று சொல்லிக்கொண்டே பக்கத்தில் கிடந்த டெஸ்கில் அமர்ந்து கொண்டான். முன்னால் இருந்த மேசையில் பாடசாலை இடாப்புகளும் சம்பவ திரட்டு புத்தகமும் வேறு புத்தகங்களும் ஒழுங்கற்று இருந்தன. ஆசிரியரின் வலது பக்க மூலையில் சுருட்டு புகையிலை ஒன்றின் அரைவாசியும் சுருட்டு பற்ற வைத்த நெருப்பு கொள்ளியும் இருந்தன. நெருப்பு அவிந்து கரியாகி மேசையில் சாம்பல் துகள்கள் கொட்டியிருந்தன. தேநீர் குடித்த கிளாஸ் ஒன்றும் மேசையில் இருந்தது. பக்கத்திலே கோதுமை மாவை கொண்டு கிளறிய பசை சட்டி ஒன்று இருந்தது. இதுல இருந்து என்ன விளங்குது உங்களுக்கு? சின்ன தம்பி வாத்தியார் வந்து அந்த ஸ்கூல்லே தான் தங்கி இருக்கிறாரு, தனது ஸ்கூலை தான் வீடாகவும் பயன்படுத்துகிறார். அதாவது அந்த அளவு பாடசாலையோட ஒரு ஐக்கியமாக இருக்கின்ற ஒரு நபர் தான் இந்த சின்ன தம்பி வாத்தியார். ஓகேயா? ரைட், சொல்லுங்க. சார், இதுல மரியாதையாக இருக்கணும்னு சொல்லி ஒரு டெஸ்க்ல அமர்ந்து நிக்கிறது தானே சார்? ஓ, அது அவரோட பண்பு. சின்ன தம்பி இந்த தாமோதரத்துக்கு சரியா? சரி சார். வாசிங்க. ஆம், அந்த மேசைதான் சின்னத்தம்பி ஆசிரியரின் ஆஸ்தான பீடம். அந்த ஆஸ்தான பீடத்தில் அமர்ந்து படிப்பித்துக் கொண்டே மரக்கறியும் வெட்டுவார், கீரையும் அறிவார், வெங்காயத்தையும் முறிப்பார். எது எப்படி இருப்பினும் எல்லா வகுப்புகளிலும் பாடங்கள் ஒழுங்காகவே நடக்கும். 1:30 மணிக்கு பாடசாலை முடியும் போது ஆசிரியரின் சமையலும் முடிவடைந்திருக்கும். பாடசாலை முடிந்ததும் சின்னத்தம்பி ஆசிரியரை தவிர மற்றைய 5 ஆசிரியர்களும் பாடசாலையை விட்டு போய்விடுவார்கள். அடுத்த நாட்களில் தான் அவர்களை பாடசாலையில் காணலாம். ஆனால் சின்னத்தம்பி ஆசிரியர் மதிய சாப்பாட்டை முடித்துக்கொண்டு ஒரு சுருட்டை பற்ற வைத்து பாடசாலைக்கு முன்னால் தெருவோரத்தில் நிழல் கவித்து நின்ற ஆலமரத்தின் கீழே தன் படங்கு சாய்கதிரையில் அமர்ந்து ஒரு 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 கோழி தூக்கம் போட்டுவிட்டு 3 மணிக்கெல்லாம் மீண்டும் தன் ஆஸ்தான பீடத்தில் அமர்ந்து கொள்வார். பெரிய வகுப்பு மாணவர்களுக்கு ஆங்கில பாடமும் நடத்துவார். இன்று இது ஆங்கில பாடம் அவ்வளவுமே சின்ன தம்பி வாத்தியாருடைய பண்புகளை. ஓகேயா? வாசிங்க. இன்று ஆங்கில பாடம் முடிவடைந்து விட்டது போலும். வெளியே இருள் பரவி கொண்டு வந்தது. கொஞ்சம் இரும் என்று எழுந்து சென்று அறைக்குள்ளே இருந்த பெட்ரோமாக்ஸ் விளக்கை எடுத்து வந்து அதை கொளுத்தும் முயற்சியில் ஈடுபட்டார். சில நிமிடங்களில் ஆலங்கேணி கிராமத்திற்கு அறிவொளியை கொடுத்து கொண்டிருந்த அப்பாடசாலையில் பொட்டோமாக்ஸ் விளக்கு பிரகாசமாக எரிந்து இருளை கடிந்து கொண்டிருந்தது. அந்த விளக்கொளியில் அக்கிராமத்து பாடசாலை மாணவர்கள் பலர் வந்து மௌனமாக தம் பாடங்களை படிப்பார். தங்கள் வீட்டு சரி, இறங்கி நில்லுங்க. தங்கள் வீட்டு பாடங்களை செய்வார்கள். அந்த விளக்கு எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் வேணும். அது வரங்காட்டி நீங்க இந்த ஒர்க்கை செய்யுங்க. சரியா? நான் வந்து உங்களை கான்டாக்ட் பண்றேன். லைன்ல நில்லுங்க. சரியா? இப்ப அனுஷாவும் இவவும் வந்தா கொஞ்சம் அந்த ஒர்க்கை செய்ய சொல்லுங்க, நான் வரங்காட்டிமா. ஓகே சார். நீங்க 2 பேரும் ஒர்க்கை செய்யுங்க.
எழுதி முடிஞ்சா சொல்லுங்க அக்கா. சாலிஹா. எழுதுறேன் சார். ம், சரி.
வரா எழுதிட்டீங்களா? ஓ சார். வரா எழுதியாச்சா? சாலிஹா? சார் எனக்கு நான் கொஞ்சம் மிக்ஸ். எழுதிட்டேன் சார். ஓகே. எழுதி முடிஞ்சா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே. வரா வாசிக்கிறீங்களா? ஓகே சார். ம். அந்த பெட்ரோமாக்ஸ் விளக்கொலியில் தாமோதரமும் 4 ஆண்டுகள் படித்திருக்கின்றான். மீண்டும் வசதியாக சின்னத்தம்பி ஆசிரியர் தம் இருக்கையில் அமர்ந்து கொண்டதும் தாமோதரம் அவரிடம் கேட்டான். சௌந்தரம் பாடசாலைக்கு வாரதில்லையாமே? அம்பலவாணன் எனக்கு எழுந்திருந்தான் சார். மச்சாலில் மெத்த கரிசனை தான். நானும் எவ்வளவோ தெண்டித்து பார்த்துட்டேன். அவள் பெரிய மனுஷி ஆன பிறகு உன்ற மாமா அவளை பாடசாலைக்கு அனுப்ப மாட்டான் என்றிட்டார். அது என்னால கிராமிய ஒன்னும் செய்ய. வழக்கத்திலேயும் சொல்லணும் இல்லையா? கிராமிய வழக்கத்திலேயும் அதை சொல்லலாமே. ஓ சரியா? சார். ஆ. அப்ப அம்பலவாணருடைய பண்பாகவும் சொல்லணும். அப்ப மாமாட பேர் வந்து அம்பலவாணன்.
ஓகே. ம். சொல்லுங்க. வாசிங்க. சார் செல்லையா மாமா. ஆ? ஓ, செல்லையா செல்லையா. செல்லையா. ஓ, செல்லையா தான் மாமாவை அம்பலவாணர்ண்டா அந்த ஒரு கடிதம் எழுதினவர் இல்லையா? ஓகே. ஓ, ம். அறிவு கெட்ட ஜென்மங்கள் என்று முணுமுணுத்துக் கொண்டான் தாமோதரம். இராப்படிப்புக்காக பிள்ளைகள் தங்கள் புத்தகங்களோடு வந்து கொண்டிருந்தார்கள். பாடசாலைக்கு முன்னால் மணல் மண்டிய தெருவில் திருகோணமலைக்கு சென்றிருந்த தயிர் வியாபாரிகளும் கடற்படை தளத்தில் வேலை செய்பவர்களும் அலுத்து களைத்து வீடு சென்று கொண்டிருந்தார்கள். ரைட். இது என்ன? நான் வாரன் அந்த சார். கிராமிய வழக்கமும் சொல்லணும் இதுல. அந்த இரா படிப்பு படிக்கிறது, இப்படி இரவு வேலைகள்ல வேலைக்கு போயிட்டு வாரது, அந்த கிராமம் சித்தரிக்கப்பட்ட விதத்துல சொல்லலாம் இல்லையா? ம். சொல்லுங்க. நான் வாரன் சார். இன்றைக்கு எனக்கு அலுப்பாயிருக்கு. நாளைக்கு நானும் இங்கே வந்துதான் படிக்க போறேன். இப்ப சும்மா உங்களை கண்டு போகத்தான் வந்த நான் என்று விடை பெற்றான் தாமோதரம். சரி, போய் வாரும் என்று அவனை வழி அனுப்பினார் சின்ன தம்பி. தாமோதரம் பாடசாலையிலிருந்து வெளியேறிய போது இருளிலே ஒன்றுமே புலப்படவில்லை. தெருப்படலையில் சற்று தாமதித்தான். கண்கள் இருளுக்கு பழகிக் கொண்டன. கண்ணங்கரிய இருளிலே தெருவின் வெண்மணல் பளிச்சென்று வழியை காட்டிற்று. தாமோதரம் வீட்டை நோக்கி நடந்தான். அவனுக்கு தன் கிராம மக்களின் அறியாமையை இட்டு ஆத்திரமாக வந்தது. 13, 14 வயதில் பெண்கள் பராயமடைந்ததும் அதை ஊருக்கெல்லாம் பறையடிப்பது போல ஒளிபெருக்கியை முடுக்கிவிட்டு நீராட்டு விழா நடத்தி அதன் பின் அந்த பெண்ணுக்கு அறிவின் பிரகாசமே படக்கூடாது என்று எண்ணியவர்களாய் அவள் பாடசாலைக்கு செல்வதை நிறுத்தி விடுவார்கள். இது என்ன கொடுமை! சௌந்தரமும் இதற்கு விதிவிலக்கல்ல என்ற கசப்பான எண்ணங்கள் மனத்தை குடைய அவன் மணலில் கால் புதைய நடந்து கொண்டிருந்தான். பிள்ளையார் கோயிலடியை அடைந்து விட்டான். கோயிலிற்கு எதிரிலே தான் அவன் மாமனாரின் வீடு. அங்கே விளக்கொளி தென்பட்டாலும் வீடு நிசப்தமாகத்தான் இருந்தது. காலையிலே மாமாவை கண்டு அவருக்கு சூடாக 2 வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று மனத்துட்கருவிக்கொண்டு மேலே நடக்கையில் எதிரே குள்ளமான ஒரு உருவம் தள்ளாடி கொண்டிருந்தது. தாமோதரம் தரித்து நின்று இருளிலே வந்த அந்த உருவத்தை கூர்ந்து கவனித்தான். நிச்சயமாக அது கோணாமலை கிழவர்தான் என்று இவர் நிதானித்துக் கொண்ட தாமோதரம் இவரை பத்தி தனியா எழுதணும். பரா, கோணமலை கிழவரை பத்தி. சொல்லுங்க. தாமோதரம் இந்த நேரத்தில் அவரின் கண்ணில் பட்டுவிடாமல் எப்படியாவது தப்பித்து விட வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் அதற்குள் அவனை நெருங்கிவிட்ட அந்த கிழவர் ஒரு தடவை காரை துப்பிவிட்டு யார் அவன் என்று உருமியபடி கேட்டது. இனி அவரிடமிருந்து விடுபட முடியாது என்று உணர்ந்த தாமோதரம் நான் தான் பெத்தப்பா என்றான். நான் என்றா யாரா? அவன் பெரிய கொம்பன், இங்காலவாடா பாப்பம் என்று அவன் கையை எட்டி பிடித்து கொண்டது. நான் தான் பெத்தப்பா தாமோதரம் என்று தன்னைத்தானே அறிமுகப்படுத்தி கொண்டான் தாமோதரம். யாரு? மயில் வாகனத்திட மகனா? ஓம் பெத்தப்பா, இன்றைக்கு தான் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்தன். அப்படி சொன்னதும் கோணாமலை கிழவர் அவனை கட்டி அணைத்து கொண்டார். அவர் வாயிலிருந்து வந்த புளித்த கல்லின் கோரமான நெடி தாமோதரத்துக்கு அருவருப்பாக இருந்தாலும் அவனும் அவரை கட்டி அணைத்து கொண்டான். ஒரு வாரமாக சவரம் செய்யப்படாமல் இருந்த அவரது தாடி மயிர் நெருஞ்சி முள்ளாக அவன் தோளில் குத்தியது. ஏண்டா வந்தவுடனே பெத்தப்பாவை வந்து பார்க்கல என்று அக்கிழவர் கடிந்து கேட்ட போது, பின்னேரம் வீட்டை வந்த நான் பெத்தப்பா, ஆனா பின்னேரத்தில நீங்க வீட்டை இருக்க மாட்டீங்களே என்று நெஞ்சார பொய் சொன்னான் தாமோதரம். இப்ப இந்த இருட்டுல எங்க போற? வீட்டை போ, காலமைக்க வீட்டை வா என்று சொல்லி அவனை விட்டு தள்ளாடி முன்னேறினார் கோணாமலை கிழவர். அவரின் பிடியிலிருந்து விடுபட்ட தாமோதரம் தன் குரலை கெட்டு தெருப்படலைக்கு வந்து எட்டி பார்த்த சௌந்தரத்தை கண்டுகொள்ளாதவனாக விறுவிறு என்று வீட்டை நோக்கி நடந்தான். கோணாமலை கிழவருக்கு வயது 60 இருக்கலாம், என்பதும் இருக்கலாம்.
அவர் வயதை மதிக்கவே முடியாது. கிழவனாக இருந்தாலும் திடாகத்திரமான தேகக்கட்டு. இப்போது தள்ளாடி கொண்டு நடக்கும் கிழவர் வயலில் இறங்கி ஏர்காலை பிடித்தாரானால் ஏரிலுக்கும் மாடுகள் களைத்து சொர்ந்து நடைபயில தயங்கினாலும் கோணாமலையாருக்கு களைப்பு ஏற்படாது. கிழவருக்கு கண்டக்காட்டிலே 30 ஏக்கருக்கு மேல் மானாவாரி. மானாவாரி காணி இருந்தது. 4 சோடி எருது மாடுகளும் இருந்தன. பட்டியிலே 100க்கும் மேற்பட்ட உருப்படிகள். மாறி தொடங்கி தலைமழை பெய்ததும் அவர் கண்டற்காட்டு வயலுக்கு போய்விடுவார். முதலில் குடியிருப்பு திடலை உழுது ராசவள்ளி வற்றாழை என்று கிழங்குகளை பயிரிட்டு மீதி நிலத்தில் கச்சான் விதைப்பார். தனது கறிக்காக கத்திரியும் வெண்டி சொல்லுங்க பரா. அந்த வேலை முடிந்ததும் முதலில் பள்ளப்பகுதியை உழுது மூத்த நெல் விதைப்பார். பின்னர் படிப்படியாக திடலை உழுது காலம் குறைந்த சீனாட்டியை விதைத்தால் தைப்பூசம் கழிய எல்லாமே அறுவடைக்கு தயாராகிவிடும். அருவி வெட்டி சூடடித்து வீட்டிற்கு திரும்ப பங்குனி நடுப்பகுதி ஆகிவிடும். அந்த 6-7 மாதங்களும் கண்டற்காட்டு வெளியிலே ஒரு தபசியாகத்தான் அவர் வாழ்க்கை நடத்துவார். அவர் வேளாண்மை செய்கை ஒரு மகா யஞ்ஞம். அந்த வேள்வியை முடித்து கொண்டு வந்தாரானால் அடுத்த மாறி தொடங்கும் வரை சாயந்தர வேளைகளில் தாமரை வில்கல்லு கொட்டில்தான் அவரை காண முடியும். காலையிலே பருத்தித்துறை வத்தைக்காரருக்காக நெல் அளந்து கட்டுவார். வியாபாரத்துக்கென்று அவர் கட்டிய நெல்லும் மூட்டையாக அடுக்கப்பட்டிருந்தன. வியாபாரத்துக்கென்று அவர் கட்டிய நெல்லும் அவரது வயலில் விளைந்த நெல்லும் வீட்டிலே மூட்டையாக அடுக்கப்பட்டிருந்தன. ஆலங்கேணி கிராமத்திலே செயலுள்ள மனிதராக விளங்கிய அவர் தாமோதரத்தின் தாய்வழி பூட்டன். தன் பூட்டன் தனது முன்னோர்களின் ஊரான வடமராட்சியில் உயர்கல்வி கரடரான் என்பதில் கோணாமலையாருக்கு ஒரு பெருமை. ரைட், ஓகே, ரைட்டா. அப்ப அது வரைக்கும் எழுதுங்க பிள்ளையர். அதுக்கு பிறகு வாசிப்போம். கோணமலை கிழவரை பத்தி தனியா எழுதணும். அதுல சில கிராமிய விளக்கங்கள் இருக்கு, அதையும் எழுதணும் பரா. ஓகே சார்.
ஓகே ஃபரா, இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணுவோமா? ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். அனுஷாக்கும் ஹிக்மாக்கும் சொல்லுங்க எழுதி கொள்ள சொல்லி. ஓகே சார்.